ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த நம்ம லெஜெண்டரி ரேங்கர்ஸ் கம்பேக் மாங்கோட பார்ட் 1 தமிழ் எக்ஸ்பிரஷனாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்க்க முன்னாடி வீடியோ லைக் பண்ண பார்க்கணும்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வர பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வெல்கம் டு த பிளேஸ். ஸோ உங்களோட ட்ரீம்ஸ்லாம் இந்த இடத்துல தான் ட்ரூ ஆகும். இந்த இடத்தோட பேர் ட்ரீம் சைடு. ஸோ நியூ கேரக்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்கும்போது எஸ்ன்ற மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீம் சைடு கரண்ட்லி லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்பர் 1 ட்ரெண்டிங் கேம். அதுக்கப்புறமா பாப்புலாரிட்டி பார்த்தீங்கன்னா கூட இதுதான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறமா ஆன்லைன் யூசர்ஸ் அதிகமாக இருக்கிறது இதில் தான். ஸோ இந்த கேமில் முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நாங்கள் ட்ரீம் சைடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வருது. இப்போ நேஷ்னல் கேம் அதாவது இது நேஷ்னல் கேமாக கன்சிடர் பண்ணுறாங்களாம். வாழ்க்கையில் யாராச்சும் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்களாம். ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான இது. ஈவன் இன்க்ளூடிங் ஐடல்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணியிருக்காங்களாம். இந்த கேமில் உங்களோட பேரை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. காங் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அதை டெலீட் பண்ணிட்டு திருப்பி கேன்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ வெல்கம் கே. இதுதான் சேனல் 0114. உங்களோட ட்ரீம்ஸ் ட்ரூவாக மாறத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ இப்போ நம்பர் 1 ரேங்கர், அதாவது யாராலையுமே நம்பர் 1 ரேங்கை சர்பாஸ் பண்ண முடியல. ஈவன் அது கனவாகவே இருந்துருச்சு. இதை நம்பர் 1 ரேங்கிங் இதுக்கு மேலே என்னோடது தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குது. இப்போ நாங்கள் சீக்கிரமாக முடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வரும்போது இது ரொம்பவுமே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் ட்ரீம் சைட் 2ஓட ரிலீஸ் டேட்டு. ஆனால் எர்த்துக்குள்ளே என்ன தான் நடக்குது, இது என்னது இது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒருத்தன் பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ட்ரீம் சைட் 2ஓட ப்ரீ ஆர்டர்னால ஏதாச்சும் இதுவாகிடுச்சா, அதுவும் இல்லாமல் இந்த லிஃப்ட்டே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலாக இவன் என்ன பண்ணுவான்னா லிஃப்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இருப்பான். ஸோ என்ன ஆச்சுன்னா இங்கே இருக்க எமர்ஜென்சி பட்டனுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஈவன் 911 நம்பருமே பார்த்திங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் ரொம்பவுமே நர்வஸ்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று வந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு சொல்கிறான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஹோலோகிராம் ஸ்க்ரீன் மாதிரி வருது. இவன் ஒரு இது ஹோலோகிராமாக இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போய் பார்க்குறான். ஸோ இவனும் ஒரு கேமருக்கு ரொம்பவுமே டெம்ப்ட் ஆகுன்றதுனால அவன்ட்டு அங்கே கன்ஃபார்ம்ன்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறான். உங்களுக்கு கொஸ்டின் கிடச்சிருக்கு. இந்த ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் என்னதுன்னா, இந்த இடத்துல நீங்கள் தப்பிச்சு போகணும், அதுவும் ஒரு நிமிஷத்தில் தப்பிச்சு போகணும், இல்லைனா இந்த இடம் ஃபுல்லாக பாரசைட்ஸ் உங்களை கொண்டு போட்டுரும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வருது. இதை கேட்டு அவன் என்னது சாவ போகிறேன்னா, ஐயோ நான் சாகக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா தப்பிச்சு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ மொத்த பேரசைட்ஸுமே பார்த்தீங்கன்னா வருது, கத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையாகவே கேமுக்குள்ளே வந்துட்டேன்னா இது என்னோட கருமோ, இது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயத்தில் பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் இந்த போர்ட்டல் இது கேம் ரிலீஸில் மட்டும்தானே வரும், இது எப்படி இங்கே வந்துச்சு, அப்போ இதெல்லாம் உண்மையாக நடந்துகிட்ருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பயந்துட்டுருக்கான். டக்குன்னு பார்த்தா ஒரு காப்ளின் வருது. இதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், இது ரொம்பவுமே ரியலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னோடய ஹெல்த்துமே டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நான் இங்கேருந்து வெளில போகணும், இல்லைனா மாட்டிப்பேன். இப்போ நான் வெளில எப்படி போகிறது, என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் இப்போ சாக போகிறேன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ரொம்பவுமே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்திங்கன்னா கிராண்ட் என்ட்ரன்ஸுன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பார்த்திங்கன்னா வருது. உடனே அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிறான். உடனே அந்த காப்ளின் அடிச்சிருது. இப்போதைக்கு எனக்கு இதை பற்றி யோசிக்கிறதான எந்த சுச்சுவேஷனுமே இல்லை, நான் இங்கேருந்து ஓடணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்கள் டுட்டோரியலில் இருக்கீங்க, ஸோ இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வருது. அப்போ நான் செத்தண்டா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பயத்தில் பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட அக்கௌண்ட் லிங்க் ஆயிடுச்சு. சர்வர் ஷட் டவுன் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அதுக்கான ரிவார்டு டெலிவர் ஆயிடுச்சு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ரிவார்டு அப்படியே பிளேயரோட லெவலுக்குமே ஏற்ற மாதிரி மாறிடும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வரும்போது என்ன நடந்துச்சு, இப்போது என்னோடய பாடி ரொம்பவுமே காமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பார்க்குறான். மேபி இது ஒரு ஸ்கில்லாக இருக்குமா, ஏன்னா நான் எதுவுமே டச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே இது ஒரு எஃப் ரேங்க் டஞ்சன் தான். ஸோ அப்போ இவங்களாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் இந்த இடத்துல தோக்கிறதுக்கான வாய்ப்பு 0% தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரே ஷாட்டில் பார்த்திங்கன்னா அந்த காப்ளினையுமே அவன் குத்தி அப்படியே பார்த்திங்கன்னா மேலே தூக்கிடுறான். லிட்டரலாக அவன் லைக் அவனோட கான்சியஸில் பார்த்திங்கன்னா இருக்கான். ஸோ அதனால் அவனால் ஈஸியாக ஃபைட் பண்ண முடியுது. இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் இது கேம்னா அப்போ கிட்டத்தட்ட இன்னும் இதோட 5 அதிகமாக இருக்கணும். அப்போ என்னால் இதை கண்டிப்பாக பண்ண முடியுமா, இல்லை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் வாங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொள்ள ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்கள் கொஸ்ட்டுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் தாண்டியே போயிட்டீங்க. ஸோ நீங்கள் 13th ஃப்ளோரில் இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸுமே கொண்டுட்டீங்க. ஸோ உங்களுக்கு மீன் ஸ்லாட்டர்ன்ற டைட்டிலுமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைனாக பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ ஹேமர் காப்ளின்ஸ் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கு ஷாபி பிராக்ஸ்ன்ற ஒரு விஷயங்கள் கிடச்சிட்ருக்கு. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு கேம் தான், ஆனால் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்துட்ருக்கான். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல
இவனோட ஐடென்டிட்டி பற்றி சொல்கிறாங்க. காங் சியோ ஜூன். ஸோ இதான் அவனோட பேர். ஸோ ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 29. ஆக்குபேஷன் அதாவது வேலை எதுவும் இல்லை. ஸ்டாட்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் 5, எஜிலிட்டி 5, ஹெல்த் 5, மானா 5. ஒரிஜினல் ஸ்கில்லு ஹெவன்லி பாடி. ஸோ இதுதான் முக்கியம். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஹெவன்லி பாடின்றது ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ஸ்டோரியாகவே வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெவன்லி பாடின்றத ஒரு ஸ்கில்லை வந்து மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா வரும். அப்போ ஒருவேளை இது சர்வர் ஷேடோனோட ரிவார்டு தானா? ட்ரீம் சைடு ஒரு மாடர்னான ஒரு ஷிட் கேம் இது. ஸோ ரொம்பவுமே பாப்புலராக இருந்துச்சு. ஏன் இந்த கேம் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா, இதுக்கு வந்து இருந்தது 3 லைஃப் தான். ஒரு பிளேயர் வந்து 3 வாட்டி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட கேரக்டர் வந்து டெலீட் ஆயிரும். ஸோ அது வந்து ரொம்பவுமே கடுப்பாக இருந்துச்சு. இதுலேயும் டாப்பில் 12 ரேங்கர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி சொன்னாங்கன்னா, லைக் எல்லா யூசர்ஸ் மேலேயும் கன்சிடர் பண்ணும்போது இவங்கெல்லாம் காட் டயர் யூசர்ஸாக வந்து சொன்னாங்க. ஆல்சோ நோன் ஆஸ் த ஒன் அபோவ் த ஹெவன்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த என்ன சொல்கிறாங்க. அதுலேயும் இல்லாமல் லைக் நான் எல்லாரையும் விட நம்பர் 1 ரேங்கராக ஒருத்தன் வந்து இருந்தான். ஸோ அவன் தான் அந்த யாருன்னா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ இந்த விஷயத்த நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த சர்வர் வந்து ஷட்டவுன் ஆகும்போது, அதாவது ட்ரீம் சைடு 1, இது வந்து பார்த்திங்கன்னா 2. இப்போ நம்ம ஹீரோ வந்து ட்ரீம் சைடு 1ல் வந்துட்டு பெரிய பிளேயராக இருந்திருக்கான் போல். ஸோ இந்த சர்வர் வந்து ஷட்டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஹோம் பேஜில் போல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் ட்ரீம் சைடு 2க்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி கேட்டாங்க. நான் வந்துட்டு சர்வர் ஷட்டவுன் ரிவார்டு தானே, ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒரு இதை வந்து அழுத்தி விட்டேன். தெரிஞ்சிருந்தா நான் வந்து மித்திக் ஐட்டம் வந்து கிளிக் பண்ணியிருப்பேன். ஸோ தேவையில்லாமல் நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இப்போ வந்து கதறிட்டு இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது இப்போ இவன் அப்டேட் பண்ணான் இல்லையா இந்த ஹெவன்லி பாடி. ஸோ இந்த ஸ்கில்லுமே வந்து அவனுக்கு ஃபுல்லாக ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ அது வந்து பார்ஷியலாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்வாடை இது பண்ணுறது கூட நேச்சுரலாக இருக்குமான்னு எனக்கு வந்து தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு என்னோட மைண்டுமே வந்துட்டு இப்போதைக்கு காமாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் காரணமே அந்த ஹெவன்லி பாடி தான். நான் இன்னுமே வந்து கொஞ்சம் ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கணும். ஆனால் அதெல்லாம் லேட் கேம் ரிவார்ட்ஸுன்றதுனால கொஞ்சம் போக போக தான் கிடைக்கும். அதுக்குள்ளே இன்னொரு மான்ஸ்டரா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ அடுத்த கொஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ அதோட பேர் டஞ்சன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து அதான் எஃப் ரேங்க் டஞ்சன் தான். ஒரு பேரசைட் வந்து வந்திருக்கு. ஸோ அதை வந்து கொல்லுங்க அப்படின்ற மாதிரி வருது. அப்படி நீங்கள் வந்து கொல்லலைன்னா நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அது வந்து வருது. உடனே வந்துட்டு அப்போ எனக்கு இங்கே பிரேக் டைமே கிடையாது. நான் கண்டிப்பாக உயிரோடு இருக்க வரைக்கும் சண்டை போட்டு தான் ஆகணும். என்னோடய சர்வைவலுக்காக நான் என்ன வேணால் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுறான். ஸோ பாஸ்மே வந்து அப்பேர் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஜஸ்ட் ஒன் மோர் மாங்கா. ஸோ இன்னும் ஒரே மாங்காய் தான் வந்து இன்னும் வரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃபைனல் டிசிஷனை வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாங்காய் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்க மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.